ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர். Taste the Daily. சற்றும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட். இந்திராணி முகர்ஜியும் எதிர்பார்க்கல, பீட்டர் எதிர்பார்க்கல. பீட்டருடைய பையனுக்கும் ஷீனா போராக்கும் காதல் மலர்கிறது. மலர்ந்தா என்ன முறை வரும் சொல்லுங்க? அண்ணன் தங்கை முறை. மகளே கொண்டு நடுவில் உட்கார வச்சுட்டு முன்னாள் கணவனோட கார் ஜேர்னி ஆகுது. பாம்பேல இருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தள்ளி இந்த பக்கம் வர்றாங்க. அவன் அப்பாட்ட போய் சொல்றான், அப்பா இங்க ஏதோ மர்மம் நடக்குது, இங்க சம்திங் ராங். சித்தி ஏதோ கேம் விளையாடுறாங்க. ஷீனா போராவோட கேஸை வந்து நான் ஸ்டடி பண்ணுவதற்கே ஒரு 5 நாட்கள் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 3 மாநிலங்கள் கடந்த ஒரு மர்டர் இது. இந்திராணி முகர்ஜியோட கதையை பார்த்தா தான் இந்த ஷீனா போராவே வரும். அப்பே லிவிங் டுகெதர்ல இருந்திருக்காங்க. லிவிங் டுகெதர்ல 2 குழந்தைகள் பிறகுது. அதுல இன்னொன்று சகோதரன் ஒருத்தர். கிரைமை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் சொன்ன பொய்யை மெயின்டைன் பண்றதுல நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதை காப்பாத்துறது பொய் மேல போய் தான் சொல்லணும். ரைட் நீ வா, ஆனா உன்னை நான் மகள் என்று அறிமுகப்படுத்த முடியாது, தங்கை என்று அறிமுகப்படுத்துகிறேன். ட்விஸ்ட் ஆரம்பம். சீனாபுரம் யாரு டிரைவர்? சஞ்சீவ் கண்ணா. இரண்டாவது கனவு சஞ்சீவ் கண்ணா டிரைவர். தாய் கண்ணு முன்னே அது கிஃப்டா தான் அந்த பிஸ்டலை கொடுத்தாங்க. தூக்கி 9mm பிஸ்டல் டேபிள்ல வச்சோன்னே ரைட் அப்படியே ப்ரீஸ் பார் ப்ரீஸ் ஆயிட்டு துப்பாக்கி எடுத்தோம். 4 இயர்ஸ் கழிச்சு தான் வெளியில வந்தாங்க. ஆனா கடைசி வரையுமே அவங்க சொன்னது இந்த கொலையை நான் செய்யலை அப்படின்றத திருப்பி இந்திராணி முகர்ஜி சொல்லிட்டே இருக்கு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பல்வேறு வழக்குகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், கொலை வழக்குகளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கொலை வழக்கு, மகாராஷ்டிராவில் ஒரு கொலை நடந்தது. அந்த கொலை தான் பல்வேறு சிக்கல்களோட இருக்கக்கூடிய ஒரு கொலையாக பார்க்க முடியுது. ஷீனா போரா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து கொலை செய்யப்பட்டாங்க. அவங்க ஏன் கொலை செய்யப்பட்டாங்க, அதற்கான காரணம் என்ன, அந்த பின்னணி என்னன்னு சொல்லுங்கள் சார். இல்லை, இப்போ இந்தியாவே உழுக்கின ஒரு சில மர்டர் கேஸில் வந்து ஷீனா போரா வழக்கம் உண்டு. ஏன்னா பல கொலை வழக்கு பார்த்தீங்கன்னா உடனடியாக கண்டுபிடிச்சிருவாங்க அக்யூஸ்டை. அதில் ஒன்றும் பெரிய குழப்பங்களோ அது வராது. கொலைக்கான ரீசனும் டைரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த ஷீனா போராவோட கேஸை வந்து நான் ஸ்டடி பண்ணுவதற்கே ஒரு 5 நாட்கள் ஆகிருக்கு. இது ஒரு விஷயமாக ஸ்டடி பண்ணி கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா மற்ற மர்டர் கேஸ்லாம் ஒரு 1 or 2 hours நம்ம அதில் பிக்கப் ஆகிடும். இதில் பிக்கப்பே ஆக முடியல. காரணம் ஒரு டேர்னிங்கும் வேறு இருக்குது. கிட்டத்தட்ட 3 மாநிலங்கள் கடந்த ஒரு மர்டர் இது. அதான் அதில் அதோட ஹைலைட்டே அதுதான். அசாம், கல்கத்தா, மகாராஷ்டிரா 3 மாநிலத்தோட கனெக்ட் அதில் இருக்குது. அதனால தான் இது குழப்பமாயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஷீனா போரா பார்த்திங்கன்னா அசாம் மாநிலத்தில் பிறந்தவங்க, ஒரு சகோதரன் உள்பட. அவங்க தாயார் இந்திராணி முகர்ஜி. அந்த இந்திராணி முகர்ஜியோட கதையை பார்த்தா தான் இந்த ஷீனா போராவே வரும். அதுதான் ஒரு விஷயம். ஏன்னா முதல்ல சொல்லி வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. இந்த இந்திராணி முகர்ஜி யாருன்னு பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலத்தில் ஒரு மீடியமான லோ மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்தவங்க. ரொம்ப அழகானவங்க, நல்ல ஆங்கிலம், படிக்கும்போதே காதல், 6வது 8வது படிக்கக்குள்ளே காதல், அப்புறம் கல்லூரி பருவத்தில் ஒரு காதல், அப்புறம் அப்படியே ஒரு லிவிங் டுகெதர். அப்போயே லிவிங் டுகெதரில் இருந்திருக்காங்க. லிவிங் டுகெதரில் 2 குழந்தைகள் பிறகுது. அதில் ஒன்று ஷீனா போரா, இன்னொன்று சகோதரன் ஒருத்தன். இது 2 பேரையும் அப்படியே தள்ளி வச்சுருங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த லிவிங் டுகெதரும் பிரச்சனையாகி பிரிஞ்சிடுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க அம்மாட்ட, நீ யார் இந்திராணியோட அம்மாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குழந்தைய நீ வள, நான் வந்து வெளியாகிறேன் வீட்டை விட்டு, எனக்கு இந்த லைஃப் ஸ்டைல் பிடிக்கல, இந்த வறுமையாக இருக்கிறதும் இந்த அன்றாட வேலைக்கு போய் நான் வாடுறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கல்கத்தாவில் குடியேறுறாங்க. 2வது ஸ்டேட்டுக்கு வர்றாங்க. கல்கத்தாவில் குடியேந்து இவங்களோட அழகு, இவங்களுடைய அந்த நுனிநாக்கு ஆங்கிலம் மற்றும் இவங்களோட ஃபேர்னஸில் வந்து அங்கே ஒரு அஃபையர் ஆகிறார். இவர் மேலே அவர் மிகப்பெரிய ஃபினான்சியர் கல்கத்தாவில். அதாவது திரைப்படங்கள் மற்றும் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு உள்ள ஃபினான்சியர் அவர். 2வது ஹஸ்பண்ட் சஞ்சீவ் கண்ணா, அவருடைய இவருக்கு வந்து நட்பு ஏற்படுது. நட்பு காதலாக மாறுது. காதலாக மாறி மறுபடியும் அதில் ஒரு குழந்தை பிறக்குது, விதி. அந்த குழந்தை பேர் விதி தான். அது கிடைச்சா விதின்னு ஒரு குழந்தை பிறக்குது. இது அப்படியே போயிட்டுருக்கு. இவங்களோட பேட் லக்காக அவர் நடுத்தருக்கு வந்துடுறாரு. யார்? சஞ்சீவ் கண்ணா. டோட்டல் லாஸ், பிஸ்னஸ் லாஸ், நடுத்தருக்கு வந்துடுறாரு. நடுத்தருக்கு வந்தோடனே இந்த சுச்சுவேஷனை அங்கே இருந்து ஹேண்டில் பண்ண முடியல. அவங்கள அப்படியே விட்டுட்டு நேராக வந்துட்டு பாம்பேக்கு வர்றாங்க. பாம்பேயில் வந்து குடியேறுறாங்க. பாம்பேயில் குடியேறவுள்ள பாம்பேயில் பீட்டர், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 9Xோடைய CEO, ஸ்டார் டிவியோடைய CEO இன் இந்தியா, பிக் ஷாட் பாம்பேயில். அவர் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆகி, அதாவது அந்த பார்டர் ஆஃப் டிவோர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த லெவலில் நிற்கிது அவர் குடும்பம். அவருக்கு 2 குழந்தைகள் இருக்குது. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை இருக்குது. அவங்களோட போய் இவர் மெர்ஜா, இந்த அம்மா போய் மெர்ஜா வராங்க. யார்? இந்திராணி. ஏன்னாக்கா இவங்களுடைய ஆங்கிலம், இவங்களுடைய மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி, அங்கே அவங்க இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே அவங்களுடைய டார்கெட்டு நேராக பீட்டரை வளைக்கணுங்கிறதா டார்கெட்டு. அவரும் மனைவி இழந்திருந்தார். இவங்க எல்லா வேலைகளையும் இவங்க பார்க்குறாங்க, நல்லா ஆஃபீஸில் ஓடி ஆடி பார்க்குறாங்கன்னொன்னே இவங்களை வேலைக்கு எடுத்துக்கிறாங்க.
ஆனால் இவங்கள்ட்ட இந்த பீட்டர்கிட்ட சொன்ன ஒரே ஒரு உண்மை என்னென்னா, எனக்கு விதின்னு ஒரு மகள் இருக்கிறா, எனக்கு ஒரு கல்கத்தாவில் ஒரு டிவோர்ஸ் இருக்குது அப்படின்றதோட சொல்லி நிறுத்திட்டாங்க. அந்த அசாம் உடைய விஷயத்த சொல்லவே முதல் 2 குழந்தைகளை வந்து சொல்லலை அப்படிங்க. ஷீனா போரா என்ற ஒரு மகள் இருக்கும்போதோ, இன்னொரு மகன் இருக்கும்போதோ, அந்த அசாமுடைய டாப்பிக்கே மறைச்சிட்டாங்க. கல்கத்தாவிலேருந்து அவங்க டாபிக் இங்கே சொல்கிறாங்க, எங்கே பாம்பேயில். அப்படியே நல்லபடியாக தான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு, ஒரு குறையும் இல்லை. எல்லா வேலைகளையும் இவங்களே பார்க்குறாங்க. ஏன்னா பீட்டர் வந்து அவரால் கவனிக்க முடியல, அவர் கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க தான் எல்லா வேலையும் இந்திராணி முகர்ஜி தான் அனைத்து இன்டர்வியூவில் இருந்தும் இவருடைய ரெப்ரசன்டேட்டிவாகவே மாறுறாங்க. அப்படியே போயிட்டு இருந்தப்போ இவங்க பத்திரிக்கை பூரா இவங்க புகைப்படம் போக ஆரம்பிக்குது, இந்திராணி முகர்ஜியோட புகைப்படம். இப்படி கலக்கிறாங்க, அப்படி கலக்கிறாங்க, இவங்க ஷேர்ஸ் இப்படி ரேட்டு ஏறுது, பிஸ்னஸ் இப்படி டெவலப் பண்ணிட்டாங்க, இத்தனாயிரம் பெரிய தொழிலதிபராக மாறுறாங்க. அப்போ டெஃபினட்டாக அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அதெல்லாம் ஒரு அசாத்தியமான ஒரு திறமை தான், நம்ம அதில் பாராட்ட வேண்டியிருக்கு. மரக்குள்ளே இப்படியே ஒரு நியூஸ் பரவக்குள்ளே அஸ்ஸாமில் இருக்கிற அவங்க அம்மா, இந்திராணி முகர்ஜியோட அம்மா, அங்கே 2 குழந்தைய விட்டு வந்தாங்கல்ல, இப்போ அந்த இடத்துக்கு வந்துருங்க. ஆடியன்ஸும் அந்த இடத்துக்கு வந்தால் தான் அது புரியுமே. அங்கே இருந்து அவங்க பார்த்துட்டாங்க, ஓ நம்ம பொண்ணு இந்த அளவுக்கு வளர்ந்துட்டாலே, நம்ம இங்கே கஷ்டப்படுறோமே 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டுன்னு ஒரு கடிதம் போடுறாங்க இங்கே. அது இவங்களுக்கு வந்துடுது சிஓவுக்கு. பெரும்பாலும் சிஓக்களுக்கு வர கடிதங்களை வந்து அப்போ யாரும் பிரித்து பார்க்க மாட்டாங்க. இப்போயும் அப்படி தான் பிரித்து யாரும் பார்க்க மாட்டாங்க அடுத்த கடிதங்களை. அப்போ கடிதம் போடவுள்ள அந்த கடிதத்தில் எழுதுகிறாங்க, நீ நல்ல நிலைமையில் இருக்க, நீ 2 பிள்ளைகளை என்கிட்ட விட்டு போனிய, ஷீனா போராவையும் தம்பியும் விட்டு போனிய குழந்தைய, நான் வச்சு ரொம்ப சிரமப்படுறேன், நான் 2 பிள்ளைகளையும் உன்ட்ட ஒப்படைச்சிட்றேன், நீ தான் இவ்வளோ வசதியாக இருக்க, நீ ஏன் வளர்த்துக்கோ, என்னால் முடியல. ஏஜ் ஆகிட்டா அவங்களுக்கும், பாட்டிக்கு, யாரும் ஷீனா போராவோட ஆத்தாவுக்கு ஏஜ் ஆகிட்டு, இந்திராணி முகர்ஜியோட அம்மாவுக்கு. அப்படின்னா ஷீனா போரா மறுபடியும் ஒரு கடிதம் போடுறாங்க, இங்கெல்லாம் வர வேண்டாம், நான் வேறு மாதிரி செட்டில் ஆகிட்டேன், இப்படி ஒரு லைஃப் இருக்கதே இங்கே தெரியாது, பீட்டருக்கு தெரியாது, எது நீ இருக்க, அம்மா இருக்குது, அனாதன்னு சொல்லிடுறாங்க. அம்மா இருக்குது, எனக்கு 2 குழந்தை இருக்குன்னா இங்கே தெரியாது, நான் ஒரு மாதம் 40,000 பணம் அனுப்புகிறேன், தயவுசெய்து இந்த பக்கம் வந்துடாதீங்க, மாதம் மாதம் பணம் வந்துடும் உங்களுக்கு, எப்படியோ யார் மூலியமாக கொடுத்து, ஏன்னா உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக கான்டாக்ட் இருக்குது, பணம் கொடுக்குறதுல ஒரு பெரிய வேலையே இல்லை, சும்மா அங்கே ஒரு அனாதையில் கொடுக்குற மாதிரி நான் கொடுத்துட்றேன், ஆனால் இங்கே யாரும் வந்துடக்கூடாது, இனிமேல் கடிதமும் போடக்கூடாதுன்றாங்க. அவங்க தாயாரும் 40,000 ரூபாங்கிறது ஒரு பிக்கஸ்ட் அமௌண்ட்டு தானே, ஒன்றும் ஒரு குடும்பத்தை சர்வே பண்ணுற அமௌண்ட்டு. அவங்க அப்படியே அதை வச்சு சர்வே பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு நிலையில் ஷீனா போரா வந்து தன்னுடைய அம்மாவை பற்றியான விஷயங்களை பாட்டிகிட்ட கேட்குறாங்க. பாட்டி ஏஜ் ஆகிட்டு, அவங்களும் ஆல்மோஸ்ட்டு கோ டு டை, வயசாகிட்டு இல்லை, பாட்டிகிட்ட கேட்கக்குள்ள அப்போ தான் அவங்க ஆத்தா சொல்கிறாங்க, ஷீனா போராவுடைய ஆத்தா இந்திராணி முகர்ஜியோட அம்மா, இவ தான் உன் அம்மா அப்படின்னு காட்டுறாங்க. பார்த்தா இந்திராணி முகர்ஜி, இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபரின் மனைவியும் தொழிலதிபருமான இந்திராணி முகர்ஜி தான் தன் தாயின்னு தெரிய வருது ஷீனா போராவுக்கு. ஷீனா போரா ஆல்மோஸ்ட் அப்போ வந்து நல்லா ஏஜ் அட்டன் பண்ணிட்டு பெரிய பொண்ணு ஆயிடுறாங்க, அவங்களும் கல்லூரி படிக்கிற வயசில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஷீனா போரா அவங்க அடுத்த கட்டமாக ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுறாங்க, நான் தான் ஷீனா போரா அப்படின்னு சொல்லி தாய் இந்திரா முகர்ஜியை காண்டாக்ட் பண்ணுறாங்க. காண்டாக்ட் பண்ணி, அம்மா இந்தமாரி நான் இருக்கேன், எனக்கு இங்கே இருக்க முடியல, இங்கே ரொம்ப இதுவாக இருக்குது, நீ தான் நல்ல வசதியாக இருக்குல்ல, நான் உன்னோட வந்துடுறேம்மா, தம்பியை எங்கள் அம்மா ஆத்தா பார்த்துக்கிட்டோம், நான் உன்னோட வந்துடுறேன் அப்படின்னா இந்திராணி முகர்ஜி அதை டினை பண்ணுறாங்க. இல்லை நீ வரக்கூடாது, இங்கே மேலும் பணம் வேணாலும் அனுப்புகிறேன், இங்கே வராத, இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். ஏன்னா பீட்டர்கிட்ட இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியாது, தன்னுடைய மகளே வந்து அவங்க சொல்லலை. சொல்லியிருந்தா ஆரம்பத்தில் சொல்லியிருந்தா ஏற்றுப்பாங்க. இதெல்லாம் இந்த க்ரைமை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு சொன்ன பொய்யை மெயின்டைன் பண்ணுறதுல நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதான் முதல்ல சொல்கிறது ஒரு பொய், அது ஒரு குட்டி பொய்யெல்லாம் இருக்குது பாருங்கள், அதை காப்பாற்றுறதுக்கு பொய் மேலே பொய் தான் சொல்லணும். இங்கே வந்துடாதனோன்னே முதல்ல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஷீனா போரா ஒத்துக்கலை, இல்லை எனக்கு அம்மா கூட இருக்கணும்னு ஆசை இருக்காதா, நீ என்ன இப்படி பேசுகிறானோன்னா, சரி ரைட் நீ வா, ஆனால் உன்னை நான் மகள் என்று அறிமுகப்படுத்த முடியாது, தங்கை என்று அறிமுகப்படுத்துகிறேன். ஸ்டார்ட் ட்விஸ்ட் ஆரம்பம். மகளை வந்து தங்கச்சின்னு அறிமுகப்படுத்துகிறேன், எக்காரணத்தை மட்டும் நீ மகள்னு சொல்லக்கூடாதுன்னு உத்தரவாதம் வாங்கிக்கிறாங்க. அவங்களும் ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க, ரைட் ஓகே தட்ஸ் இட், நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்தோடனே பீட்டர் மற்றும் அங்கே ஒருத்தர் பீட்டரோட பையன் இருக்கான், அவனும் பெரிய பையன், அவங்க பொண்ணு இருக்குது, எல்லாத்தையுமே வந்துட்டு என் சகோதரி ஊர்லேருந்து வந்திருக்கா, நம்ம இங்கே இருக்கட்டும், நம்ம ஒர்க்கெல்லாம் பார்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரைட், அதுவும் நல்லபடியாக பீட்டரை பொறுத்தவரையும் பெரிய வசதியில் வந்து ஒரு ஆள் கூட வர்றதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, நல்லபடியாக போச்சு. ஆனால் அதில் சற்றும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு, யாருமே எதிர்பார்க்கலை, இந்திராணி முகர்ஜியும் எதிர்பார்க்கலை, பீட்டரும் எதிர்பார்க்கலை. பீட்டருடைய பையனுக்கும் ஷீனா போராவுக்கும் காதல் மலர்கிறது. ராகுல்ங்கிற ஒரு பையன், ராகுல், அந்த பையன் பேர் ராகுல், 2 பேருக்கும் காதல் மலருது. மலர்ந்தால் என்ன முறை வரும் சொல்லுங்கள், பீட்டருடைய பையன் இந்திராணி முகர்ஜியோட மகளும் அண்ணன் தங்கை முறை. உடனே இவளுக்கு யாருக்கு இந்திராணி முகர்ஜியோட நாலேஜுக்கு போனோன்னா இந்திராணி முகர்ஜி இதை ஸ்ட்ரிக்டாக டினே பண்ணுறாங்க. இல்லை நீ வந்து அவன் வந்து உனக்கு அண்ணன் முறை,
நீ என் மக தான், நீ என் தங்கச்சின்னு அறிமுகம் தான் படுத்திருக்கேன், பிளட் ரிலேஷன் படி நீ என்னோட டாட்டர், தயவுசெய்து இது தப்பு, இது ரொம்ப தவறான கோஸ்டிங் ஆகிடும் வேண்டான்னு. ஷீனா போரா விடுற மாதிரி இல்லை, விட்டியவே முடியாது. 2 பேரும் பயங்கர காதல், அவங்களும் ஊரை விட்டு ஓடுற அளவுக்கு லவ் ஆகிவிட்டு. யாருக்கு? பீட்டரோட பையனுக்கும் இந்த முகர்ஜியோட இந்திரா முகர்ஜியோட மகளுக்கும் அண்ணன் தங்கச்சி ஓடுற ரெடி ஆகிட்டாங்க. பட் யாருக்கும் தெரியாது இது அண்ணன் தங்கை என்று. சொல்லி சொல்லி பார்த்து கேட்கலன்னு ஒரு கட்டத்தில் ரொம்ப அடிக்கிற அளவுக்கு இந்திராணி வந்து போகிறாங்க, யார்கிட்ட? ஷீனா போராட்ட அடிக்கிறாங்க. அப்போ ஷீனா போரா அங்கே ட்விஸ்ட் 2 ஆரம்பம். பிளாக்மெயில் பண்ணிடுறாங்க. நான் போய் நேராக பீட்டர்கிட்ட சொல்லிடுறேன், நான் அவனோட மகள் தானே, அசாமில் எங்கள் ஆத்தாருக்கு எனக்கு ஒரு தம்பி இருக்கான், இந்திராணி முகர்ஜிக்கு நாங்கள் அசாமில் இருக்குள்ள பிறந்த பிள்ளைங்கன்னு நான் போய் சொல்லிடுறேன். தங்கை இல்லை, அம்மா தான் அவங்க அப்படிங்கிற. நான் சகோதரி இல்லை, என்னோடய தாய் அவங்க, நான் மகள் நான் சொல்லிடுறேன். ஆட்டம் க்ளோஸ் ஆகிடணுன்னு. ஆஹா, இந்திராணி முகர்ஜிக்கு ஏன்னா அந்த இவ்வளோ பெரிய சமஸ்தானம், எது பாகுபலியில் சொல்லுவாங்கள்ல, இவ்வளோ பெரிய சமஸ்தானத்தை விட்டு கூடவே மனசு இல்லை இந்திராணிக்கு. நம்ம வந்தாச்சு இவ்வளோ பிக்கப்பா, இவன் என்னடா நடுவில் வந்து நியூசன்ஸ். ஏன்னா சின்ன பிள்ளையிலும் தூக்கி வளர்த்துருந்தா அந்த பாசம்லாம் இருக்கும், வளர்க்கவே இல்லை, அவங்க அம்மா அத்தா தான் வளர்த்தாங்க. அப்போ ரைட், ஓகே, இன்னும் வச்சிக்க முடியாது அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ தான் 2வது கணவர் கல்கத்தாவில் இருந்தார் இல்லையா, நடு ரோட்டில் நிற்கிறார் பாருங்க, விதியுடைய அப்பா, அவரை காண்டாக்ட் பண்ணுறாங்க. அவரை காண்டாக்ட் பண்ணி இங்கே வாங்க நேரில் பேசுவோம்னு சொல்லி அவரையும் நேரில் வருகிறார். நேரில் வந்தோடனே என்ன விஷயம்னோடனே இது மாதிரி அவருக்கு கல்கத்தாவில் உள்ளவருக்கு தெரியும் ஷீனா போரா இருக்கிறது, அசாமில் ஒரு 2 மகள் இருக்கிறது தெரியும், சஞ்சீவ் கண்ணா அவர்களுக்கு, சஞ்சீவ் கண்ணாவுக்கு தெரியும். உடனே அவர்கிட்ட உண்மையை சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இவ வந்து மிரட்டுறப்ப இப்போ இவ குட்டை உடைச்சான்னாக்க விதியோட லைஃபும் நாளைக்கு வீணாக போயிடும். ஏன்னா அவளுக்கு இவளும் ஷேர் கேட்பா. யார்? ஷீனா போகிறவங்க ஷேர் கேட்பவங்களுக்கு கேட்பாங்கல்ல, அம்மா இல்லை, அம்மாவோட சொத்து இல்லை, இது இவங்க தான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டாங்களே, உமன் ஆகிட்டாங்களே, சொத்து கேட்பா. அப்போ நம்ம விதிக்கும் பிரச்சனை வரும்னு அழகாக ட்விஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள் அவரை. அவள் ஒன்று சஞ்சீவ் கண்ணா ஒன்று, அதுவும் ரைட்டு தானே, நமக்கு ஏதோ மாதம் மாதம் ஊதியமாக அனுப்பிட்டு இருக்கா, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்குறா, நம்ம மகளுக்கு தர வேண்டிய ஷேரும் இதனால் தடுத்து நிற்கப்பட்டுரும், ரைட்டு தான், பண்ணிட வேண்டியதான் அப்படின்றாங்க. அப்போ தான் டிரைவரையும் உதவிக்கு தேடுறாங்க. யார்? இந்திராணி முகர்ஜியோட டிரைவரை உதவிக்கு தேடுறாங்க. டிரைவரும் ஓகே பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாப்புல. அவருக்கு ஒரு பெருந்தொகை பேசப்படுகிறது. இதெல்லாம் இந்த சூழல்லாம் நடக்குது. அப்போ ஷீனா போராவை சரி ஓகே கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம் பீட்டரோட பையனுக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு கோஆர்டினேட் பண்ணிவிட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க ஷீனா போராவை. ஷீனா போராவை யார்? டிரைவரு, சஞ்சீவ் கண்ணா, 2வது கணவர் சஞ்சீவ் கண்ணா, இந்திராணி முகர்ஜி, 3 பேரும் அழைச்சிட்டு போயிட்டு ஃபுல்லாக ட்ரக்கை ஏற்றுறாங்க. ட்ரக்கை ஏற்றி அவங்க அன்கான்ஷியஸ் ஆகுறாங்க. அன்கான்ஷியஸ் ஆன பிறகு காரில் ஏற்றுறாங்க. காரில் ஏற்றின பிறகு டிரைவரு இந்திராணி முகர்ஜி தாய் கண்ணு முன்னே ஷீனா போராவின் கயித்தை போட்டு நெருக்கிறார். யார்? 2வது கணவர் சஞ்சீவ் கண்ணா. நெருக்கி இறந்துடுறாங்க. ஷீனா போராவை துடிச்சு தாய் கண் முன்னே தன் மகள் கொலை செய்யப்படுகிறார். ஷீனா போரா மர்டர்ட். முடிஞ்சுது. உடனே மர்டர் ஆகிட்டே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னொன்று இப்போ தான் அந்த காரில் வந்து இந்த கூலிங் பேப்பர் டார்க்காக ஒட்டக்கூடாது, சைடில் ஒயிட் ஷீட் பேப்பர். அப்போ அப்படி இல்லை, நீ பகல்லே போய் டைட்டாக ஒட்டியிருக்காங்க பேப்பர்லாம், உள்ளே யாரும் தெரியக்கூடாது. அப்போ அது கல்ச்சர், அது அந்த மாதிரி இருந்தது ஒட்டுறது பாம்பேலலாம். பிற்பாடு போலீஸ் தான் வந்து அதெல்லாம் எடுத்தாங்க. இப்போ நம்ம நாட்டிலையும் ஒட்டுறது அஃபென்ஸ் தான். வண்டியிலே வச்சுட்டு பாடியை வச்சுட்டு நீ மூவிங்லே இரு, பாம்பேக்குள்ளே மூவிங்லே இரு, ரொம்ப தூரம் போயிடாத, நான் காலைல வர்றேன்னு சொல்லிட்டு இந்திராணி முகர்ஜி நேராக வீட்டுக்கு ஓடிடுறாங்க. சஞ்சீவ் கண்ணா போய் லாட்ஜில் தங்கிடுறாரு. ஏன்னா வீட்டுக்கு போய் அட்ரன்ஸ் போட்டாகணும். பெரிய வீடுகளில் அது ரொம்ப பிரச்சனை. அது எங்கே இருக்கேன்னு கேட்டுருவாங்க, அங்கே இருக்காங்களான்னு உன்னை செக் பண்ண முடியும். பீட்டரால் சொல்கிறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே 4 மணிக்கு மறுபடியும் அசம்பிள் ஆகுறாங்க, ரீஅசம்பிள்டு. யார்? சஞ்சீவ் கண்ணா, இந்திராணி முகர்ஜி வந்து அசம்பிள் ஆகி பாடி வந்து அப்புறம் ரொம்ப விரைச்சிருது. ஏசி கார்லேயே இருந்தாலும் ஒரு இயல்பான விரைப்பு நிலைக்கு வந்துடுது பாடி. அப்படி நடுவில் உட்கார வச்சுட்டு இந்த லேடிஸோட பெரிய கிளாஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாயில் தெளித்து, படத்தில் தெளிக்கிற மாதிரியே தெளித்து நடுவில் காரில் உட்கார வச்சு, இந்த பக்கம் டெட் பாடியான ஷீனா போரா, இந்த பக்கம் இந்திராணி முகர்ஜி மகளே கொன்று நடுவில் உட்கார வச்சுட்டு முன்னாள் கணவனோட அந்த கார் ஜேர்னி ஆகுது. பாம்பேலேருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தள்ளி இந்த பக்கம் வர்றாங்க, புனே பக்கம் வந்துடுறாங்க. வந்து ஒரு சூட்கேஸ் ஒன்று வாங்கி அதுக்குள்ளே பாடியை வச்சு சரி யாருன்னு கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு. ஏன்னா ஆஃப்டர் 3 இயர்ஸ் கழிச்சு தான் மேட்டர் லீக் ஆச்சு. யாருன்னு கண்டுபிடிச்சிடக்கூடாது. 2015 தான் அந்த கேஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிடுறேன். முகத்தை கல்லாலே செதுக்கிறாங்க. யார்? இந்திராணி முகர்ஜியும்
அந்த சஞ்சீவ் கண்ணாவும் கல்லாலே சிதைச்சி, இந்த டிரைவரும் உடந்த கல்லாலே சிதைச்சி ஒரு பெட்ரோலை ஊற்றி கொளுத்திடுறாங்க. அதில் என்ன மறந்துச்சுன்னா, அந்த ஃபுல் பாயில் அவங்க ஃபியூனல் பண்ணியிருந்தாங்கன்னா மாட்டியிருக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. போட்டு போனாங்க. போலீஸ் அப்போ காட்டில் ஏதோ ஒரு தீப்பறிச்சு எரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த பாடி எடுத்து பிஎம்க்கு அனுப்பிடுறாங்க. அனுப்பிச்சிட்டு கிளைமர் போடுவாங்க, போலீஸ் நோட்டீஸ் போடுவாங்க எல்லா ஸ்டேஷனுக்கும், ஏதாவது உமன் மிஸ்ஸிங் இருக்கா அப்படின்னு. பட் இவங்க தானே மிஸ் பண்ணது, அது விட்டு இவங்க எப்படி கிளைமிங் போவாங்க? கிளைமிங் போகலை. போலீஸ் வந்து அவங்க வந்து அஸ்ஸாம், இவங்க மகாராஷ்டிராவில் இருக்காங்க. அஸ்ஸாம், கொல்கத்தா தாண்டி மகாராஷ்டிரா 3 ஸ்டேட்டு கனெக்ட் ஆகுது. அஸ்ஸாமுக்கும் நேரடியாக மகாராஷ்டிராவுக்கும் லிங்க் வராது. அது அந்த புறம், இது இந்த புறம். அது வடகிழக்கு மாகாணம் அஸ்ஸாம், இது இருக்கிறது இப்போ அரபிக்கடல் ஓரம் இருக்கிறது பம்பாய். பம்பாய் மகாராஷ்டிரா, மும்பை அப்படியே இருந்துச்சு. எல்லாமே ஸ்மூத்தாக போச்சு. இதில் ஒரு நியூசன்ஸ் உருவானுச்சு. இன்னும் விட்டுருந்தா இன்னொரு மர்டர் ஆகிருக்கும். அதில் இன்னொரு நியூசன்ஸ் உருவாகுது. யாருன்னா பீட்டரோட பையன் காதலியை காணுன்னு தவிப்பில் எழும்பிட்டான். எங்கே காணும், சீனாபுரம் எங்கே, சீனாபுரம் எங்கே, எதை எப்படா அப்படின்னு அவன் மாதிரி இரிட்டேட் ஆகினோன்னு பீட்டர் ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகிடுறாப்புல. டேய் இல்லைன்னா விட்றா, ஏன்டா போட்டு டார்ச்சர் பண்ணுறா அப்படின்னு. ஆனால் பீட்டருக்கு தெரியாது. அப்புறம் இந்திராணி முகர்ஜி அவன் டைட் பண்ணுறான் பர்சனலாக. உங்களுக்கு தெரியும் சித்தி, நீங்கள் தான் மறைக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு. இவன் என்னடா பெரிய தொல்லையாக இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதாங்கிறது தான் பிளானாக இருந்திருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, யூஎஸ்ஏல இருக்கா அவ அப்படி சொல்லி அமெரிக்கா போயிட்டாங்க. ஆமாம், மெயிலெலாம் செட் பண்ணி இது இங்கேருந்து ஐபி அட்ரஸ்லேருந்து மெயில் அனுப்புறது. இவன் என்ன கேள்வி கேட்குறானோ அதுக்கு பதில் இவங்களே யார், இந்திராணி முகர்ஜி அனுப்புகிறாங்க. ஆனால் அதுலேயும் இன்னொன்று சொல்கிறாங்க, காவல்துறை விசாரணையில் இன்னொரு திட்டமும் இருந்தது. இந்த மெயில் ரொம்ப நாளைக்கு அனுப்ப முடியாது, வீடியோ சாட்டிங் இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளை லாக் பண்ணிடுவாங்க, இவனையும் போட்டுற வேண்டியதான். இந்த விவேக் படத்தில் கேள்வி ஒன்று சொல்லும்ல, இவன் உண்மையை பூரா தெரிஞ்சுக்கிட்டான், இவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு. அந்த கட்டத்தில் தான் அவன் அப்பாட்ட போய் சொல்கிறான், அப்பா இங்கே ஏதோ மர்மம் நடக்குது, இங்கே சம்திங்ஸ் ராங், இங்கே ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது, சித்தி ஏதோ கேம் விளாட்றாங்க, இங்கே ஏதோ ஒரு மர்மம் இருக்குப்பா, நம்மளுக்கு தெரியாமல் நடக்குதுன்னு. அதான் அந்த அனிச்சை. என்ன தான் இந்த இயற்கையை ஏமாத்தினாலும் இந்த பிரபஞ்சம் உங்களை காட்டி கொடுத்து விட்டேன், நீங்கள் ஒரு குற்றத்தை செஞ்சு தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க வேலையிலே தான் அப்படியே கிராஸ் ஆகிடுது. ஒரு 3 வருஷம் ஓடிடுது, அப்படியே பாஸ் பண்ணிகிட்டே வர்றாங்க. 2012லேருந்து 2015 வரைக்கும் ஓடிடுது. அந்த ஓடிட்டு இருக்க வேலையில் இந்த டிரைவர் என்ன செய்கிறான், அதான் விதி விளையாட ஆரம்பிச்சுட்டு இந்த மர்டர் அப்போ அவனுக்கு ஒரு கிஃப்டாக ஒரு பிஸ்டல் ஒன்று கொடுக்குறாங்க. நைட் ரவுண்ட்ஸ் சுற்றினா பார்த்தீங்களா பாடியை வச்சுக்கிட்டு. இப்போ யாராவது இன்கேஸ் யாராவது மடக்கிட்டால் ஃபயர் பண்ணுறா. ஏன்னா பாம்பேயில் துப்பாக்கி கலாச்சாரங்கிற சாதாரண விஷயந்தான், ஃபயர் பண்ணிடுன்னு. அந்த கென்னை இவங்க திருப்பி வாங்கலை. இவன் என்ன செய்கிறான், ஒரு பாரில் உட்காந்து தண்ணி அடிக்கிறான். வெனை பூரா அங்கேருந்து ஆரம்பிக்கும். இன்றைக்கும் பாரில் வந்து உளவுத்துறை காவலர்கள் இருக்கிறாங்கன்னா இருக்கிறாங்க, மஃப்டியில் சாதாரணமாக இருப்பாங்க. நீ என்ன பேசுகிற, என்ன நடக்குது எல்லாம் காதில் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. பாரில் உட்காந்து சரக்கு அடிக்குள்ள இப்படி எத்தாப்பில். இப்போ நம்ம ஒரு டாஸ்மார்க் மாரி கரெக்ட் பண்ண முடியாதுங்க, நல்லா ரிச்சான சேர்ஸ் போட்டதில் பேசிகிட்டுருக்குள்ள நான் பெரியவனா நீ பெரியவனான்னு பேசணும்ல. நான் இந்திராணி முகர்ஜி நைனாக்ஸ் டிவியோட சிஇஓடைய டிரைவர் அப்படின்னு இருக்கான். டிரைவர் தானே, எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கவன். மேலே சொல்லு அப்படின்ட்டுருக்கான். என்ன அப்படி சொல்கிற, மேலே சொல்ல, நான் அவங்க மகளையே கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டுருக்கான். அப்போ தான் பார் சைலண்ட் ஆகுது. மகளை கொலை பண்ணியா? நான், இந்திராணி முகர்ஜி, அவங்களுடைய 2வது கணவர் எல்லோரும் சேர்ந்து அவங்க மகளையே கொன்று நாங்கள் எரிச்சிருக்கோம் தெரியுமா உனக்கு? அதுக்கு கிஃப்டாக தான் அந்த பிஸ்டலை கொடுத்தாங்கன்னு தூக்கி 9mm பிஸ்டலை டேபிளில் வச்சோன்னே ரைட் அப்படியே பார் ப்ரீஸ் ஆகிட்டு துப்பாக்கி எடுத்தோன்னே அப்படியே வந்து காதை பிடிச்சி அழைச்சிட்டு போவாங்கள்ல ஐஏஎஸ் போலீஸு, உளவுத்துறை அழைச்சிட்டு வெளியே கொண்டு போய் வச்சு நல்லா அன்பாக கருணையோடு எப்படி விசாரிக்கணுமோ அப்படி அவனை விசாரித்தா. நம்ம ஊரில் மட்டும்தான் பாத்ரூமில் பாசி இருக்குமா என்ன, எல்லா ஊர் ஸ்டேஷன்லையும் இருக்கும் தானே. கொண்டு போய் விசாரித்தோடனே தலைவன் உண்மையை சொல்லிட்டான். இந்த மாதிரி பாம்பேலேருந்து பூனே ரோட்டில் 100 கிலோமீட்டரில் இந்த லொக்கேஷனில் நாங்கள் பண்ணோம், இந்த மாதிரி அவங்க மகளை எரிச்சு கொன்னோம், இந்த மாதிரி பீட்டர்கிட்ட உண்மையை சொல்லுவாங்க மிரட்டினாங்க, நான் இந்திராணி முகர்ஜிட்ட ஆரம்பத்துலேருந்து இவன் தான் டிரைவராக இருந்திருக்கான் கடைசி வரைக்குமே அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொன்னோடனே போலீஸ் உடனே கிராஸ் செக் பண்ணுறாங்க. இப்போ போதையில் உளர்றானா பைத்தியம் மாதிரி, இல்லை அங்கே நடந்திருக்கா அப்படின்னு. பொண்ணு இருக்குன்னு தெரியாதுல்ல, தெரியாதுல்ல, தங்கைன்னா தெரியும், தங்கச்சின்னா கூட உடனே கிராஸ் செக் பண்ணியிருப்பானுங்க. பொண்ணுன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, அவங்களுக்கு தங்கச்சி தான் உண்டு, அவங்க ஃபாரினில் இருக்காங்களே அப்படின்றாரு பீட்டர்கிட்ட விசாரிப்பாங்கள்ல, இல்லையே அவங்க ஃபாரினில் இருக்காங்க, தங்கச்சி தான் இருக்காங்கன்னு. ஆனால் 100வது கிலோமீட்டரில் அங்கே பாடி கிடந்தது. அந்த ஒரு போலீஸ் ஒத்துக்கிட்டாங்க, இங்கே ஒரு பாடி இவன் சொன்ன மாரியே முகம் சிதைஞ்சு ஆஃப் பாயில்டாக அரைவேக்காடாக வெந்திருந்துச்சு, உண்மை தான் அப்படின்னு ஒன்று தான் அப்படியே வழக்கு திரும்புது.
இப்போ ஷீனா போராவோட தம்பி இருப்பாப்ல, அஸ்ஸாமில் இருப்பார், அவருக்கு வந்து ஒரு சந்தேகம் இல்லையா சார்? இல்லை, அவங்க எல்லாருக்கும் பணத்தை அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. பணம் கையில் முடியக்குள்ளே தான் சந்தேகம்லாம் வரும். அங்கே அவர் வேறு லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறது தானே. ஆம்பளை பையன் ஜாலியாக பணம் கொடுத்தா செலவுக்கு இருந்தால் அவன் அமைதியாக இருந்த போகிறான். அப்புறம் தான் இந்த வழக்கில் இந்திராணி முகர்ஜி, சஞ்சீவ் கண்ணா, டிரைவர் 3 பேரும் குற்றவாளியை சேர்க்கப்பட்டு சிறையில் அடைக்கிறாங்க. 4 இயர்ஸ் கழித்து தான் வெளியில் வந்தாங்க. ஆனால் கடைசி வரையுமே அவங்க சொன்னது இந்த கொலையை நான் செய்யலை அப்படின்றத திருப்பி இந்திராணி முகர்ஜி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கொலையை யார் செய்தார்கள் என்று தெரியவில்லை. வழக்கின்படி இந்திராணி முகர்ஜியே குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். அவங்க குறிப்பிட்டு சொன்னது வந்து பீட்டர் கூட கொலை பண்ணியிருக்கலாம், என்னுடைய வளர்ச்சி வந்து அவர் பொறுக்காமல் அப்படி கூட கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு முன்னாடியே சொன்னதாக சொல்லியிருக்காங்களே. ஆனால் காவல் விசாரணையில் அந்த மாதிரி இல்லை. ஆனால் எல்லாரும் பணம் படைத்தவர்கள், யாரை வேணுமோ ஜாயின் பண்ணிட முடியும். பணம் விளையாட வாய்ப்பு இருக்குது. ஆனால் பீட்டருக்கு ஷீனா போராவை கொலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா தன் பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறது பீட்டர் ரெடியாக தான் இருந்தாப்புல. அவருக்கு தெரியாதில்ல இது வந்து தங்கச்சி முறை வரும்னு. அவர் ரெடியாக தான் இருந்தார். ஆனால் இவங்க தான் அந்த ஒத்துக்கலை அப்படின்றது தான் ஆஸ் பர் போலீஸ் ரெக்கார்ட். எது எப்படியோ ஷீனா போரா படுகொலை செய்யப்பட்டது உண்மை, அவர் எரித்து கொலை செய்யப்பட்டது உண்மை. பிரபஞ்சத்துக்கே வெளிச்சம். நன்றி. ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், திருச்சி மற்றும் தஞ்சாவூர். Taste the Daily.